மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய செய்தி. 8வது ஊதியக்குழு சம்பள கணக்கீட்டு சூத்திரத்தில் சில மாற்றங்களை அறிமுகப்படுத்தப் போகிறது. அதன்படி 7வது ஊதியக்குழுவில் பயன்படுத்தப்படும் பே மேட்ரிக்ஸ் முறை அடிப்படையாகவே தொடரும் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய ஊதிய அமைப்பில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மாற்றம் மட்டுமே செய்யப்படலாம். சில ஊதிய நிலைகள் இணைக்கப்படலாம். இதனால் கீழ்மட்டங்களில் உள்ள ஊழியர்களுக்கு சம்பளம் உடனடியாக அதிகரிக்கும் மற்றும் பதவி உயர்வுகள் அடிக்கடி ஏற்படும். 7வது ஊதியக்குழுவின் 18 நிலை மேட்ரிக்ஸ் தெளிவாக இருந்ததால் அதே முறை 8வது ஊதியக்குழுவிலும் செயல்படும் வாய்ப்பு உள்ளது. தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000. எதிர்பார்க்கப்படும் புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92. புதிய அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 × 1.92 = ரூபாய் 34,560. இதன் மூலம் அடிப்படை சம்பளத்தில் ரூபாய் 16,560 உயர்வு நேரடியாக கிடைக்கும். இதனுடன் DA, HRA, TA மற்றும் பிற சலுகைகள் சேர்க்கப்பட்டால் கையளிக்கும் சம்பளம் மேலும் அதிகரிக்கும். வேறு நன்மைகள் பார்த்தீங்கன்னா, HRA மற்றும் TA புதிய அடிப்படை சம்பளத்தின்படி மீண்டும் கணக்கிடப்படும். நகர வகைக்கு ஏற்ப HRA மாறுபடும். பணியில் மரணம் அடைந்தால் வழங்கப்படும் காப்பீடு அதிகரிக்கப்படலாம். ஊதிய நிலைகள் இணைப்பு பார்த்தீங்கன்னா, லெவல் 1 மற்றும் 2 நியூ லெவல் A, லெவல் 3+4 நியூ லெவல் B மூலம் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள அதிகரிப்பு எளிதாக நடைபெறும். 8வது ஊதியக்குழு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரவில்லை. பொதுவாக புதிய ஊதிய குழுக்கள் 10 வருடங்களுக்கு ஒரு முறை அமலுக்கு வருகிறது. ஜனவரி 2026 முதல் ஊழியர்கள் திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் பிற நன்மைகள் பெறுவார்கள். தற்போதைய திட்டம் பார்த்தீங்கன்னா, 7வது ஊதியக்குழுவின் பே மேட்ரிக்ஸ் அடிப்படையில் புதிய 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் செயல்படுத்தப்பட்டால் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 34,560 அல்லது அதற்கும் மேலாக உயரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.